நபி அவர்களுடைய ஒரு வளமை இருந்தது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு விடயத்தை கேட்டு துஆ செய்யும் பொழுது, பிரார்த்திக்கும் பொழுது குறைந்தது 3 தடவைகள் கேட்பார்கள். எப்படி? இம்மை மறுமையுடைய நலவுகளில் ஒன்றை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு துஆ செய்யும் பொழுது ஆக குறைந்து எத்தனை தடவை கேட்பாங்க சொல்லுங்க? எத்தனை தடவை? 3 தடவைகள் கேட்பாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் ஸஅலல்லாஹ அல் ஜன்னத ஸலாஸ மர்ராத், யார் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே 3 தடவை சுவர்க்கத்தை கேட்டு துஆ செய்தால். எப்படி துஆ கேட்கிறாரு? ஒருவர் 3 தடவை துஆ கேட்கிறாரு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னah, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னah, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னah. யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருவாயாக, சுவர்க்கத்தை தருவாயாக, சுவர்க்கத்தை தருவாயாக. அல்லது எங்களுக்கு பன்மையாக கேட்கிறார், நமக்கு, நமது பெற்றோர், நமது மனைவி மக்கள் அனைவருக்காக சேர்த்து கேட்கிறார். 3 தடவை சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்தால் சுவர்க்கம் சொல்லுமாம், யா அல்லாஹ் அல்லாஹும்ம அத்ஹில்ஹுல் ஜன்னah, இந்த அடியானை சுவர்க்கத்திலே நுழைய செய் என்று சுவர்க்கம் சொல்லுமா. அப்ப சுவர்க்கம் அல்லாஹ்வுடன் பேசும். அதே போன்று ஒரு மனிதன் மன் சஅல மன் இஸ்தஆத மினன் நாரி ஸலாஸ மர்ராத், 3 விடுத்தம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினால், அப்ப அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் அல்லது அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று 3 தடவைகள் துஆ செய்தால் நரகம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாம், அல்லாஹும்ம அஇதுஹு அல்லாஹும்ம அஜிர்ஹு மினன் நார், யா அல்லாஹ் இந்த அடியானை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு. அன்புக்குரியவர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு துஆவின் பொழுது, நாம் இம்மை மறுமையுடைய நலவுகளை கேட்கும் பொழுது ஆக குறைந்தது அல்லாஹ்விடத்திலே 3 தடவைகள் துஆ செய்வது, 3 தடவைகள் அதை கேட்டு பிரார்த்திப்பது நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது.